ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோன்னா கொல்கத்தா vs எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்குது. ஈவினிங் 3:30 போல் நடக்குது. சண்டே டபுள் மார்க்காக மேட்ச் இருக்குது. 3:30க்கு ஒரு மேட்ச் இருக்குது, 7:30க்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கொல்கத்தா vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்க்கலாம். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 196 இருக்குது. இங்கே வந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 48 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ பவுலருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரவுண்டு. சரி, லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணி நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் 6 ஓவரில் 50-55 ரன்ஸ் அடிக்கணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கையில் விழுந்தாலும் 30-35 ரன்ஸ் எடுக்கணும். தேர்டு பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் அடிக்கணும். ஒரு 4 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 50-55 ரன்ஸ் அடிக்கணும். ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட லைனப் நம்ம பார்த்துடலாம். யார் யார் ஆடுறாங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சல் அரோ, பேட் கமின்ஸ், இஷான் மலிங்கா, ஷகிப் ஹுசைன், ரஃபுல் இங்கி, ஹர்ஷ் துபே. இவங்க தான் கீ ஃபேட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் பேஸில் பயங்கரமாக கலக்கக்கூடிய பிளேயரு. 2 பேருமே நல்லா ஆடுவாங்க. பவர் பிளேயில் ஒரு 80-100 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 2 பேருமே கிளிக் ஆகிடுச்சு. 2 பேருமே நல்லா ஆடினாங்க. லாஸ்ட் மேட்ச்சு ஆடி ஆர்ஆர் கூட வின் பண்ணிட்டாங்க. ஸோ இஷான் கிஷான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. திரும்பவும் ஒரு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு நல்லா பிளேயர், ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணுற சான்ஸ் இருக்குது பேட்டிங் அண்ட் போலிங்கில். சலியில் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணார். சூப்பராக ஆடி வின் பண்ணி கொடுத்தாங்க. பேட் கமின்ஸ் வந்ததுனால அவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். பேட்டிங்லும் நல்லா பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. போலிங்கும் நல்லா போடுவார். கேப்டன்ஷிப் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இஷான் மலிங்கா அவர் நல்லா சீசனில் போட்டுட்ருக்காரு. சகிப் ஹுசைன் டெபியூட்டில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ரஃபீல் இங்கி இவரும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஹர்ஷ் துபே நல்லா போடலாம். இதான் அவங்களோட இது லைனப்பு. நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட லைனப் பார்த்துடலாம். அஜின்கே ரஹானே, டிம் ஷெஃபர்ட், இங்கிலீஷ் ரகுவன்சி, கேமரன் கிரீன், ரோஹமன் பவல், ரிங்கு சிங், அனுகுல் ராய், ரமதீப் சிங், சுனில் நரேன், வைபவ் ஹரோரோ, கார்த்திக் யாகிப். இவங்க அதில் பார்த்தா அஜின்கே ரஹானே ஓப்பனிங் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டிம் ஷெஃபர்ட், இங்கிலீஷ் ரகுவன்சி இவங்க 2 பேர் நல்லா ஒரு பிளேயரு. டிம் ஷெஃபர்ட்க்கு இந்த சீசன் கிளிக் ஆகிடுச்சுன்னா அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. வேர்ல்டு கப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இவர் அந்த அஜின்கே ரஹானே கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. கேப்டன்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கேமரா கேம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது பேட்டிங் அண்ட் பவுலிங்கு. பவல் வந்து செம ஹிட்டரு. அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா தான் அவர் நல்ல ஃபார்முக்கு வந்துடுவார். ரிங்கு சிங்க்கு ஒரு ஃபினிஷர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அனுகுல் ராய் ஒரு நல்லா ஸ்பின் போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ரமதீப் சிங் நல்லா விளையாடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. சுனில் நரேன் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக போட்டார். ஸோ அவர் மேபி இந்த அதிகம் விக்கெட் எடுக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். வைபவ் ஹரோரோ நல்லா ஒரு பவுலிங் போடுவார். கார்த்திக் தியாகு ஒரு ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இம்பேக்ட் பிளேயர் தான். வருண் சக்கரவர்த்தி ஆடுவார். ஸோ அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க தெரியல. அது அவங்களோட நாளைக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கேம் சேஞ்சஸ் யாருன்னு பார்த்துலாம். எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவர் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார். 47 அடிச்சார் 24 பால்ஸில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அவர் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வின்னிங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55%, கொல்கத்தாவுக்கு வந்து 45% இருக்குது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி விளையாடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சரி, இதுதான் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.